ரகசிய உண்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியிலே மீண்டும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இந்த வாரத்துக்குரிய சுப விசேஷங்கள் மற்றும் 12 ராசிகளுக்கான பொது ராசி பலன் போன்ற விவரங்களை இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியிலே பார்க்கலாம். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இருக்க, எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்க, வாழ்க்கையிலே வெற்றிகள் கிடைக்க உங்கள் அனைவருக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய செந்திலாண்டவருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான சுப விசேஷங்கள் பற்றிய விவரத்தை பார்க்கலாம். இந்த வாரம் பார்த்தோம்னா டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் பார்த்தோம்னா நாளைக்கு 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வைகுண்ட ஏகாதசி விரத நாள். பெருமாள் மகாவிஷ்ணுவை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள். அதுக்கப்புறம் 31ஆம் தேதி புதன்கிழமை கிருத்திகை விரத நாள். அப்புறம் 2026 ஜனவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று வளர்பிறை பிரதோஷ விரத நாள். அதுக்கப்புறம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி விரத நாள். அன்று இரவு சிவாலயங்களிலே நடராஜர் அபிஷேகம் நடைபெறும் நாள். அதுக்கப்புறம் 3ஆம் தேதி சனிக்கிழமை நடராஜர் தரிசனம், ஆருத்ரா தரிசன நாள். இப்படி இந்த வாரம் அற்புதமான சுப விசேஷங்கள் உள்ள வாரமா இருக்கு. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்கள், நிறைவான வாரம், ஒரு பர்சனல் சாட்டிஸ்பாக்சனை தரக்கூடிய ஒரு வாரமா. மாணவர்களுக்கு விளையாட்டிலே ஆர்வம் அதிகரிக்கும், நண்பர்களுடன் சந்தோஷமா இருப்பீங்க. பெண்களை பொறுத்தவரையிலே நல்ல ஒரு திங்கிங் தாட் வரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். ஆண்களை பொறுத்தவரையில் பிரயாணங்கள் பயணங்கள்லாம் நல்லபடியா நடக்கும். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸ் மற்றும் ரயில்வே சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிசினஸை பொறுத்தவரையில கிராசரி சம்பந்தமான பிசினஸ், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், லெதர் சம்பந்தமான பிசினஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நன்மை தரக்கூடிய வாரமாக இருக்கும். கலைஞர்களுக்கு, குறிப்பாக தமிழ் இசை கலைஞர்கள், கர்நாடக இசை கலைஞர்கள், பக்கவாத்திய இசை கலைஞர்கள், பறை இசை கலைஞர்கள், ஜண்டை வாத்திய கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும். அதே மாதிரி நாட்டுப்புற இசை கலைஞர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு வாரமாக அமையும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல சிலருக்கு நல்ல செய்தி வந்து சேரும். மாலை நேர பிரயாணங்கள், இரவு நேர பிரயாணங்கள் என்பது கொஞ்சம் கவனமா இருக்கணும். வண்டி வாகனம் உழுவும் பொழுது சிலருக்கு வாகனத்தால் சில செலவுகள் வந்து சேரும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. ரிஷபராசி என்பர்களே, உழைப்பால் உயரும் வாரம். உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். சில நேரத்துல உங்களுக்கு இமிடியேட்டா கிடைக்கும், சில நேரத்துல கொஞ்சம் நாள் கழிச்சு கிடைக்கும். எப்படியோ உங்களுக்கு அதோடைய ரிசல்ட் வந்து சேரும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால், கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கு வருகின்ற சுப மாதங்களுக்கான சுபகாரியங்களுக்கான புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். அது மாதிரி ஃபுட் கேட்டரிங் பிசினஸ் செய்பவர்கள், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், பார், பப் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் குறையும், அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியத்துக்காக காத்திருக்கும் சில தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். காதலர்களுக்கு காதல் இனிக்கும். ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இருக்கும். நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை தரக்கூடிய வாரமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலே ஆர்ட்ஸ் மற்றும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நன்மையை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பெண்கள் சுறுசுறுப்பா இருப்பீங்க, ஆண்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. சரணகோஷம் பாடி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மிதுன ராசி என்பர்களே, உற்சாகமான வாரமாக
நீங்க 2 இருக்கிறதுனால சந்தோஷமா இருக்கு. நண்பர்களை சந்திப்பீங்க. ஆபீஸ் கலீக்ஸோட டூர் போற மாதிரி, இல்ல ஃபேமிலியோட டூர் போற மாதிரி சந்தோஷமான நிகழ்வுகள்லாம் நடக்கும். கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை தரக்கூடிய வாரமாக இருக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல அது சம்பந்தமான பேச்சுவார்த்தை, அதாவது டிஸ்கஷன்ஸ் நல்லபடியாக நடக்கும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். உங்களுடைய ஜாதகத்துல தசா புத்தி அந்தரம் நல்லா இருந்ததுன்னா 100% சொல்றது நடக்கும். ஃபேஷன் புட்டிக் வைத்திருப்பவர்கள், பியூட்டி பார்லர், ஜிம், ஸ்போர்ட்ஸ் ஸ்டாஃப் வச்சிருப்பவர்கள், டாட்டூ சென்டர் வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில ஃபார்மசிஸ்டாக, கெமிஸ்டாக, மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக, நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். மனசுல இருந்த சில குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். வீட்டிலே ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாம். வீட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் போடுறது, இல்ல எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளோர் கட்டுறது, இல்ல வாங்கி வச்சிருக்கிற இடத்துல ஒரு பில்டிங் கட்டுறது, ஒரு கமர்ஷியல் பில்டிங் கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்க பிளான் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருத்திங்கிராதேவி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி என்பவர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். உங்களுக்கு பிடித்த உறவுகளுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலை வரும். நல்லதுக்கே எடுத்துக்கோங்க. வாழ்க்கை துணை சொல்கின்ற சில நல்ல விஷயங்களை எடுத்துக்கங்க. பாசிட்டிவா இருங்க. ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு இருந்த சில பிரச்சனைகள் குறையும். ஐடி, பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு இருந்த பிரஷர் கொஞ்சம் குறையும். அதே மாதிரி பிசினஸை பொறுத்தவரையில நாட்டு மருந்து கடை, பூஜை பொருட்கள் விற்பவர்கள், ஆன்மீகம் சம்பந்தமான ஸ்பிரிச்சுவல் சம்பந்தமான பொருட்கள், சாமான்கள் விற்பவர்கள், பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரிகளுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இருக்கும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு பிரயாணம், பயணம் நல்லபடியாக அமையும். உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். சந்தோஷமா இருக்கு. கலைஞர்களுக்கு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். வெளிநாட்டு வாய்ப்பு நல்லபடியாக அமையும். கொரியோகிராஃபராக இருப்பவர்கள், மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், மியூசிஷியனாக இருப்பவர்கள், மியூசிக் டைரக்டராக இருப்பவர்கள், பிளேபேக் சிங்கராக இருப்பவர்கள், மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், ஸ்டாண்டப் காமெடியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. சிம்மராசி அன்பர்கள் டிசம்பர் 29ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். தேவையில்லாம வாய் வார்த்தை விடுறது, முன்கோபம், இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்றது நல்லது. மாணவர்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட இருக்கிறது நல்லது. பெண்களை பொறுத்தவரையில் ஆரோக்கிய விஷயத்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆண்களை பொறுத்தவரையிலே பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. வீட்டில் உள்ள பெரியவர்கள், முதியவர்கள் தேவையில்லாம வீட்டில் உள்ள பிரச்சனையை போய் பக்கத்து வீட்லயோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட சொல்றது, அது லீக் ஆகி வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க அவாய்ட் பண்றது நல்லது. சமூகத்திலே நல்ல பேர் உள்ளவர்களுடைய நட்பால் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். சிலருக்கு வாகன யோகம் உண்டு. வெஹிக்கிளை மாத்துறது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். பிசினஸை பொறுத்தவரையில ஆட்டோமொபைல், மொபைல் சம்பந்தமான பிசினஸ் செய்பவர்கள், செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் பிசினஸ் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில இவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் வேலை செய்பவர்கள், ரெஸ்டாரண்ட், பார், கேஃபே போன்ற இடங்களிலே வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கிறது நல்லது. பிள்ளைகள் கேட்கிற சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி கொடுப்பீங்க. அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் திருப்தியும் தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். இந்த கோவிலுக்கு போனா மனசுக்கு ஒரு நிம்மதி வரும் அப்படின்னு சில பேர் பிளான் பண்ணி ஆன்மீக யாத்திரை போயிட்டு வருவீங்க. கலைஞர்களுக்கு
நல்ல ஒரு கௌரவம் மரியாதை கிடைக்கும். பிரயாணம் லாப பிரயாணமாக அமையும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல ரெகக்னிஷனை தரக்கூடிய ஒரு வாரமாக அமையும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அருகம்புல் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கன்னிராசி அன்பர்கள், செலவுகள் கூடும் நாள். டிசம்பர் 30, 31 தேதிகள்ல சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம். பொறுமை, நிதானம், அமைதி தேவை. நண்பர்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஜாபை பொறுத்தவரையில அல்லது ப்ரொஃபஷனை பொறுத்தவரையில் ஹெல்த் கேர் செக்டாரில் வேலை செய்பவர்கள், நர்ஸாக, லேப் டெக்னீஷியன், ஸ்கேனிங் சென்டர்ல வேலை செய்பவர்கள், பிசியோதெரபிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், நியூட்ரிஷனிஸ்ட், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிசினஸை பொறுத்தவரையிலே இந்த வாரம் கெமிக்கல் சம்பந்தமான துறையில் வேலை செய்பவர்கள், மெரீன் இன்ஜினியரிங்கில் இருப்பவர்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். வேலை இழந்தவர்கள் கூடுதல் முயற்சி உங்களுக்கு தேவை. அரசு ஊழியர்களுக்கு சில சங்கடங்கள் வரும். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கும். இது மாதிரி கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுபவர்களுக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும். மாணவர்களை பொறுத்தவரையிலே ஆடிட்டிங், அக்கவுண்ட்ஸ் சம்பந்தமான கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கு நன்மை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. துலாம் ராசி அன்பர்கள், பொறுமை, நிதானம், அமைதி தேவைப்படும் நாள். டிசம்பர் 1, 2 தேதிகள்ல சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த தேதிகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பப்ளிக் பிளேஸ்ல எல்லாம் கேர்ஃபுல்லா இருங்க. அதே மாதிரி போன் பேசும்பொழுது பப்ளிக் பிளேஸ்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏதாவது ஸ்கேம்ல மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணும் பொழுது கவனம் தேவை. அது மாதிரி ஸ்பேம் கால்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஜாபை பொறுத்தவரையில சில நெருக்கடிகள் இருக்கும், சமாளிச்சிருவீங்க. இன்டர்னல் ப்ரெஷர் சில பேருக்கு இருக்கும். அரசு ஊழியர்களுக்கு சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. நல்லதுக்குன்னு எடுத்துக்கோங்க, பாசிட்டிவா இருங்க. ஜாபை பொறுத்தவரையில பார்த்தோம்னா பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்சியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிசினஸை பொறுத்தவரையில ஸ்டேஷனரி, பிரிண்டிங் சம்பந்தமான பிசினஸ் செய்பவர்கள், ஃபர்னிச்சர்ஸ், க்ளோத்திங், பிராண்டட் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிசினஸ் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான சில எசென்ஷியல் ஐட்டம்ஸை வாங்குவீங்க. அதே மாதிரி எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வாங்கணும். ஒரு லேப்டாப்போ, மொபைல் ஃபோனோ, இல்லைன்னா ஒரு கேமராவோ, இந்த மாதிரி ஏதாவது வாங்கணும்னு மனசுல தோணும். பட்ஜெட்டை பார்த்து பண்ணுங்க. வெளியூர், வெளிநாட்டு பிரயாணம் நல்லபடியாக நடக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு சில மாணவர்கள் முயற்சி பண்ணுவீங்க. அது சம்பந்தமான அட்மிஷன் அல்லது பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வரம் தரும் வாராகி அம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. விருச்சிக ராசி அன்பர்களே, உறவுகளுடன் கவனமாக இருக்க வேண்டிய வாரம். குறிப்பா உங்களுக்கு சந்திராஷ்டமம் டிசம்பர் 2, 3, 4 தேதிகள்ல இருக்கிறதுனால ஃபேமிலி மெம்பர்ஸ்டையோ இல்லை ஏதாவது ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த மாதிரி மறுமணம் சம்பந்தமான விஷயங்கள், செகண்ட் ஒரு தேர்ட் மேரேஜ் சம்பந்தமான விஷயங்கள்லையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. புரோக்கராக இருப்பவர்கள், மீடியேட்டராக இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். புது ப்ராஜெக்ட்ஸ் கிடைப்பதில் அல்லது ஸ்டார்ட் பண்றதுல இருந்த சில தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய வாரமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணணும். ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும், ஃபாரின் லாங்குவேஜ் கற்றுக்கணும். இல்லைன்னா இன்னைக்குள்ள ட்ரெண்ட் படி உங்களோட ரெலவெண்ட் ஃபீல்டுக்கு ஏதாவது ஒரு கோர்ஸ் கற்றுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, அது படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை தரக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இருக்கும். ஃபோட்டோகிராஃபராக, கேமராமேனாக இருப்பவர்கள், கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்கள், எடிட்டிங் செய்பவர்கள், எடிட்டராக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளையும் ரெகக்னிஷனையும் தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஃபுட் சம்பந்தமான பிசினஸ் செய்பவர்களுக்கு அல்லது கேட்டரிங் சம்பந்தமான பிசினஸ் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். தந்தை வழி உறவுகளுடன் இருந்த மோதல் தீரும்.
பெண்களை பொறுத்தவரையிலே நல்ல சில செய்திகள் வந்து சேரும். ஆண்களை பொறுத்தவரையிலே உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். டயபெட்டிக் பேஷண்டாக, பிளட் பிரஷர் உள்ளவர்கள், கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் ஒரு லீவை தரக்கூடிய நாள் வாரமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. தனுசு ராசி என்பர்கள் சிறப்பான வாரமாக இருக்கும். நினைத்ததை சாதிக்கக்கூடிய தைரியம், தெம்பு வரும். சில விஷயங்கள்ல இருந்த ஒரு மனக்குழப்பம் வந்து நீங்கும். உங்களுக்கு டிசம்பர் 4ஆம் தேதி மதியத்துக்கு பின்னர் சந்திராஷ்டம் ஆரம்பிக்குது. அதனால அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். கடன் விஷயங்களிலே எதிர்பார்த்த நல்ல நியூஸ் வந்து சேரும். பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு ஒரு பிசினஸ் லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, இல்லை ஒரு எமர்ஜென்சிக்காக ஒரு பர்சனல் லோனோ, இல்லை பிள்ளைகளின் படிப்புக்காக எஜுகேஷன் லோன், இல்லை ஹவுசிங் லோன், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். டிரைவராக இருப்பவர்கள், எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக வேலை செய்பவர்கள், டெய்லராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கஸ்டமர் சர்வீஸை நல்லபடியா பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும். ரிப்பீட் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும். உங்களோட சூப்பர்வைசரோடையோ மேனேஜரோடையோ இருந்த சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். புது முயற்சிகள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். காதலர்களுக்கு காதல் கசக்கும். ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மகர ராசி என்பர்களே போட்டி பொறாமை உள்ள வாரமாக இருக்கு. போட்டி பொறாமை இருந்தா தான் லைஃப்ல வந்து நம்ம முன்னேற முடியும். காம்படிஷனே இல்லைன்னா எப்படி நம்ம லைஃப்ல முன்னேற முடியும்? அதனால அது இருக்கணும், ஆனா ஓவரா இருக்கக்கூடாது. நண்பர்கள் வழியிலே சில நல்ல விஷயங்கள் நடக்கும். பிசினஸை பொறுத்தவரையில பிசினஸ் பார்ட்னருடன் இருந்த சில பிரச்சனைகள் குறையும். இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். லாஜிஸ்டிக் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிசினஸை பொறுத்தவரையில வேர் ஹவுஸ் வைத்திருப்பவர்கள், கொரியர் சர்வீஸ் நடத்துபவர்கள் மற்றும் ப்ரொடக்ஷன் யூனிட், மேனுஃபேக்சரிங் யூனிட் வைத்திருப்பவர்கள், வெசல்ஸ் பாத்திரக்கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தையும் நல்ல வாய்ப்புகளையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே நட்புகளால் சில சங்கடங்கள் ஏற்படும். ஆண்களை பொறுத்தவரையிலே வீட்டில இருக்கிறவர்களுடன் சில மனக்குழப்பம், மனக்கசப்பு வரும். விட்டு கொடுத்து போறது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு கட்சி தலைமையிடமிருந்து நல்ல செய்தி வந்து சேரும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பராசி அன்பர்களே புகழ் பெருமை கிடைக்கக்கூடிய வாரம். குறிப்பா கலைஞர்களுக்கு நன்மையான ஒரு வாரமாக இருக்கும். சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், ரெகக்னிஷன் கிடைக்கும். சிலருக்கு அவார்டு, விருதுகள்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள வாரமாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கவனம் தேவை. ஓவர் ஸ்பீடு வேண்டாம். வாகன யோகம் சிலருக்கு உண்டு. அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல இந்த இழுபறி நிலைமை கொஞ்சம் மாறும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல எடுத்த முயற்சிக்கு முன்னேற்றம் உண்டு. ஹாஸ்பிட்டல், கிளினிக், பார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், லேபரேட்டரி வைத்திருப்பவர்கள், பார்மா கம்பெனி நடத்துபவர்கள், ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி, டீம் யூனிவர்சிட்டி, பிளே ஸ்கூல், கிண்டர் கார்டன், கிரஷ் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பிசினஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவதற்கான வாய்ப்புகளை தரக்கூடிய நல்ல ஒரு வாரமாக அமையும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். காதலர்களிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய வாரமாக இருக்கும். ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுக்கும் அற்புதமான வாரம். தம்பதிகளிடையே மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இருக்கும். பிள்ளைகளுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீங்க. பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது புதுசா உங்களோட டிராவல் பண்றவங்கள்ட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. எல்லா விஷயத்தையும் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு.
பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மீன ராசி என்பர்களே, அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய ஒரு வாரமாக இருக்கும். எல்லா விஷயத்தையும் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. ஒரு விஷயம் சக்சஸ்ஃபுல்லா நடக்கிற மட்டும் நம்ம அது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஒரு க்ளோஸ் சர்க்கிள்லயோ இல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோ இல்ல கலீக்ஸோ இல்ல க்ளோஸ் ஆனவங்க ரிலேஷன்ஸ்கிட்ட சொல்லலாம். எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. அதே ஒரு திருஷ்டியா மாறி போயிடும். லீகல் சம்பந்தமான துறையில் பணியாற்றுபவர்கள், லாயராக இருப்பவர்கள், நீதிபதி ஜட்ஜாக இருப்பவர்கள் மற்றும் சமூக சேவையில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாரமாக அமையும். ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், ஸ்நாக்ஸ் சம்பந்தமான பிசினஸ் செய்பவர்கள், டீ ஷாப், ஜூஸ் ஷாப் சம்பந்தமான பிசினஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். வேலையை பொறுத்தவரையில டெலிவரி சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள், எடிட்டிங் சம்பந்தமான துறையில் இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், டியூஷன் சென்டர் வைத்திருப்பவர்கள், டியூஷன் கிளாஸ் எடுப்பவர்கள், ஆன்லைன்ல பிசினஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நன்மை தரக்கூடிய வாரமாக இருக்கும். வெளியூர் வெளிநாட்டு பிரயாணத்தின் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கணும். குறிப்பா சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. முடிஞ்சா ஆயில் ஃபுட், ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் நீங்க தவிர்க்க வேண்டிய ஃபுட். மாணவர்களுக்கு விளையாட்டிலே ஆர்வம் அதிகரிக்கும். மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் மற்றும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல ஒரு வாரமாக அமையும். விவசாயிகளுக்கு ஏற்றவும் இறக்கம் உள்ள வாரமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. ஓம் நமச்சிவாய அப்படின்னு சிவனுடைய மந்திரத்தை சொல்லுங்க. நல்லதே நடக்கும். அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. நன்றி, வணக்கம்.